தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கான பதில் ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தான் தரணும். அதுல நான் உறுதியா சொல்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தொகுதிக்கு போறோம், ஆய்வு செய்யறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். எந்த டெண்டர் கூட விடலை, எந்த ஒரு அடிப்படை வேலைகள் கூட இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கல. இது ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. ஸோ கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டது. இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது. சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு கண்டிப்பாக கவனத்துல கொள்ளணும். அதனால நிச்சயமாக இது நல்ல அரசா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், என்ன செய்யறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இன்னும் என்னுடைய பதில்கள் இதை குறித்து இன்னும் அடுத்த சட்டசபை கூடியதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல. மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்களா எல்லாம் அரிசி விலை ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. 1 டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? இதெல்லாம் நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. அதனால எல்னினோன்னு ஒண்ணு வரப்போகுது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வறட்சி நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை. நம்ம தமிழ்நாடு மழை இல்லை. இன்னைக்கு ஜூலை எண்ட் ஆக போது, இது வரைக்கும் மழை இல்லை. ஸோ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றது தான். விவசாயிகள் நல்லா இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதனால இந்த பஞ்சம், வறட்சி, விலைவாசி உயர்வு இல்லாமல் காக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை. நேற்று பாருங்க, ஒரு லாக்டவுன் படுகொலை மறுபடியும் தூத்துக்குடியில நடந்திருக்கு. இதெல்லாம் மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் இது மாதிரி தொடர்ந்து லாக்டவுன் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு. தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கைகளை நாங்கள் கொடுக்குறோம். எங்க மாவட்ட செயலர் நேராக போய் சந்திக்கிறாங்க. நான் நேரடியா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இது தடுக்கப்பட வேண்டும். எந்த காவல்துறைக்குமே ஒருத்தரை அடிச்சு கொள்கின்ற எந்த சட்டத்திலும் கிடையாது. கூப்பிட்டு போனா விசாரிங்க, அவங்கள கோர்ட்ல ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டும். தப்பா இருந்தா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க. அடிச்சு கொள்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏதோ காவல்துறையை நம்ம பாதுகாக்க தான் போட்டிருக்கோம், அடித்து கொள்றதுக்கு யாரையும் போடல. அது வன்மையாக நாங்க தேமுதிக சார்பா கண்டிக்கிறோம். அதான் நேத்து கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன். வேலியே பயிரை மேய்த கதையா இருக்கு. இனி இது தொடரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். இப்ப 717 மதுபான கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. எத்தனை மூடி இருக்கு? உண்மையில் எத்தனை மூடி இருக்கு? ஒரு பக்கம் மூடிட்டு இன்னைக்கு பாரோட பல இடத்துல டாஸ்மாக் கடைகள் வேற ஒரு ரூபத்துல வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மின்சாரமே இல்லை. பல இடங்களில் மின்வெட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா மின் கட்டண உயர்வு. ஆனா அவருடைய கோரிக்கை செகண்ட் கையெழுத்தே இவ்வளவு யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா தரும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மின்சாரத்தை கொடுங்க, மின் கட்டண உயர்வை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற இலவசங்களை அறிவிங்க. ஏன்னா இங்க என்ன உண்மையோ அதை விட்டுறாங்க. கண் துடைப்பு தான் எல்லாமே நடக்குது. மாற்றம்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியலைங்க. புதுசா எந்த மாற்றமும் இங்க வரல. அதே கண் துடைப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசு வெறுமனே இது சினிமா கிடையாது. அதனால உண்மையான ரியல் ஹீரோ ஆகணும்னா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும். ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.